டாக்டர் ஸ்ரீதர், நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே முதலமைச்சருடைய விமர்சனத்துக்கு ஏத்த மாதிரி தான் அதிமுக இருக்குதா? அதாவது முதலமைச்சர் வந்து கஸ்டோடியன் ஆஃப் தமிழ்நாட்டுடைய நம்ம எல்லாத்துக்கும் முதலமைச்சர். மக்களுடைய கஷ்டங்கள் என்ன, மக்களுடைய நிலைமை என்ன, நம்ம பொதுமக்களுடைய அச்சம் என்ன, பெண்களுடைய அச்சம் என்ன, இதெல்லாம் பார்க்குறது தான் தலையாய கடமை முதலமைச்சருக்கு. இதை பற்றி வீடியோவிலையோ ஆடியோவிலையோ சோஷியல் மீடியாவிலையோ பத்திரிகையிலையோ முதலமைச்சர் வந்து இல்லை எல்லாத்தை பற்றி தானே பேசுனார். அதில் ஒரு கேள்வியாக சொல்லி வரேன் இதெல்லாம் அந்த பேசி இஃப் இஸ் இன்ஃப்யூசிங் கான்ஃபிடன்ஸ் டு தி பப்ளிக், பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு தலைவர் இல்ல அதெல்லாம் செஞ்சிருக்கிறார். ஒரே ஒரு கேள்வி, அது எல்லாமே செஞ்சிருக்கிறார்ல. கேட்கறது ஒரு நல்ல ஆளுமையான தலைவராக எடப்பாடி கே பழனிசாமி இருக்கிறாரு அப்படின்னா அவரை மக்கள் அங்கீகரிச்சிருப்பாங்களே. மக்கள் ஏன் அவரை நிராகரிச்சாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்ல அவர் குரல் கொடுக்கல, அது இன்னமும் தொடரான்றது தானே முதலமைச்சருடைய விமர்சனமா இருக்குது. சார், ஒரு கட்சி வந்து ஜெயிக்குது அப்படின்னா நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். திமுக வந்து தனியா நின்று இல்ல, நான் ஜெயிக்கிறது தோக்குறத பத்தி பேசல ஸ்ரீதர். நான் கேட்கறது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்ல என்ன குரல் கொடுக்கிறாருன்றதுதான். நலன் சார்ந்த விஷயத்தை தான் கொடுக்குறாரு. நலன் சார்ந்த விஷயத்தை அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது எத்தனை சீர்திருத்தங்களை கொடுத்தினார். நலத்திட்டங்கள் வேற, சீர்திருத்தங்கள் என்ன செஞ்சாரு. இன்னைக்கு தமிழன் பிரசன்னாவோ லட்சுமியோ சொல்லும் பொழுது சொல்றாங்க, இன்னைக்கு தமிழ்நாடு சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை எல்லாமே அதிமுக காலத்துல தானே உருவாகுது. நீட்டு, உதயமின் திட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான நிலைப்பாடு, ஜிஎஸ்டி, இது எல்லாமே அதிமுகவுடைய பீரியட்ல தான் நடக்குது. அப்பெல்லாம் நீங்க அக்ரெசிவா குரல் கொடுத்திருக்கலாம்ல. அது இன்னமும் தொடர்றது எல்லாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்ல. நீங்க சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்ல, இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ஸ்டேட்ஸ். ஒரு மாநில அரசுகளும் மத்திய அரசுகளுக்கும், மத்திய அரசு வந்து சில விஷயங்களை செய்யுது. மத்திய அரசுங்க வந்து எல்லா மாநிலத்திலும் அதுலேயும் எதிர்கட்சியில் உள்ள வாழுகின்ற மாநிலங்களுக்கு ஒரு மாற்றாந்தான் மனப்பான்மையா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் செய்யல, காங்கிரஸ் கட்சி செஞ்சது. சொல்றது புரியுங்க. ஒரே ஒரு இருங்க, நான் சொல்றது 2016ல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறவரை எதிர்த்த அத்தனை திட்டங்களையும் 2017ல எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறாருன்றப்போ ஏன் நிலைப்பாடு இந்தியா முழுசுக்குமான நிலைப்பாட்டுனால நாங்க இதை ஏத்துக்கல, அதுல நாங்க அமைதியா இருக்கிறோம்ன்ற ஸ்டேட்மென்ட் சொன்னாங்க. இருக்கும்போது பல தடவை பல தருணங்களில் மாநில அரசுகளை மத்திய அரசுகள் மாற்றாந்தான் தாய் மனப்பான்மையோடு தான் நடந்து ஜெயலலிதா பல தடவை சொல்லியிருக்காங்க. எடப்பாடி கே பழனிசாமி என்ன பண்ணாரு? அதான் என்ன சொல்றேன்னா, நீங்க எங்களை கேட்கறதுக்கு போல 40 எம்பி வச்சிருக்கீங்க. நீங்க உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க உங்களை? கான்சியஸ் 40 எம்பி 39 எம்பிக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்காங்க? நீங்க எப்படி வாக்கு கேட்டீங்க? நாங்க போய் மக்களுக்காக, பொதுமக்களுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக, மாநில சுயேட்சைக்காக, தமிழ்நாட்டின் நலனுக்காக நாங்கள் வந்து டெல்லியில் நாங்கள் தான் கேட்போம், எங்களுக்கு வாக்கு போடுவாங்க. உங்களை நம்பினாங்க மக்கள். என்ன கேட்கல இருங்க, திமுக என்ன அதைத்தான் சொல்ல விடுங்க சார். கேட்கணும். நீங்கள் சொல்கிறீங்க இப்போ எந்த திட்டமும் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன்லையோ இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு ஒதுக்கலைன்னா, நான் எம்பியாக இருந்தால் நான் ராஜினாமா பண்ணிடுறேன். நான் ஒரு டிஎம் இருங்க சொல்லி இல்ல நிதானமா பேசலாம். இல்ல ஒரே நிமிஷம் இருங்களேன். இல்ல நிதானமா பேசலாம். 40 பேர் போயிருக்காங்க அப்படினா என்ன பேசல? டங்ஸ்டன் விவகாரம் வரை கனிமொழி நாடாளுமன்றத்துல பேசி இருக்காங்களே, அதுல அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? தம்பிதுரையே பார்லிமெண்ட்ல தானே இருக்கிறாரு, சிவி சண்முகம் பார்லிமெண்ட்ல தானே இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க டிஎம்கேக்கு சாதகமா பேசுறாங்க. இல்ல அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இல்ல அப்படி இல்ல. ப்ளீஸ் அலோவ் மீ டாக். இங்க வந்து நியூட்ரலா நெறியாளர் வந்து நியூட்ரலா இருக்கணும். அதாவது ஒரு கட்சி நீங்க தான் போனஃபைட் எம்பிஸ், உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இருக்கு பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு. நீங்க 40 பேரும் அப்படி கூட கேட்க வேண்டாம். போய் 40 பேரும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரூம்ல உட்காந்துக்கிட்டு, என்ன மேடம் எங்களுக்கு ஏன் இந்த ஒரு ஃபண்டு கூட கொடுக்கல? ஒரே நிமிஷம் இருக்கு. நேற்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில் நிதியமைச்சருக்கும் திமுகவுடைய எம்பி திருச்சி சிவாவுக்கும் நடந்த ஆர்குமெண்ட் பாத்தீங்களா இல்லையா? ஆமா பார்த்தேன்.
அதை விட என்ன எதிர்ப்பு சார் இதெல்லாம் நான் என்ன சொல்றேன் அதை விட என்ன எதிர்ப்பு தப்பு சொல்லல, நான் தப்பு சொல்லல. அப்படி தம்பிதுரையோ சிவி சண்முகமோ எதிர்த்தாங்களா? சிவி சண்முகம் முதல்ல இந்த நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடருக்கு போயிருக்கிறாரா? இருங்க சார், நான் என்ன சொல்றேன், வாட் இஸ் யுவர் ரோல்? நீங்க எங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் யுவர் ரோல்? நீங்க தான் போனஃபைட் எம்பிஸ், நீங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? இப்ப கேக்குறீங்க, நேத்து சிவா கேட்டார், பாராட்டுகள், அதை நான் மறுக்கல. நல்லா பேசினாரு, தமிழக மக்களுக்காக பேசினாரு, ரைட். he has done a wonderful job, ரைட். அதை நான் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி எல்லா கமிட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஒன்று நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, நிறைய தடவை 5 டைம் 6 டைம் எல்லாம் எம்பியாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு சீனியர் மினிஸ்டராகவும் நிறைய பேர் இருந்திருக்கீங்க. நீங்கள் போய் அந்த மினிஸ்டர்கிட்ட, அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட போய் இங்கே பாருங்கள், எங்களுக்கு இந்த திட்டத்துக்கு, எஸ்பெஷலி இந்த மெட்ரோ திட்டத்துக்கு, இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் ஃபண்டு கொடுங்க மேடம். எங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் செய்ய வேண்டியிருக்கு. எங்களுக்கே ஃபண்டு இல்லை, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு நாங்கள் பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் கமிட்டட் டுவர்ட்ஸ் பப்ளிக்கு. ஆனால் நீங்கள் உங்கள் சென்ட்ரல் பூலில் உள்ள ஃபண்டை பூரா நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லலை. சரி, ஓகே. அப்புறம் நீங்க சரி பட்ஜெட்டை போட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க என்ன சார் பண்ணணும்? நீங்க போய் இங்க என்ன பண்ணோம்? நாங்க பல தடவை சொன்னோம், நாங்க 40-39 எம்எல்ஏ இருக்கோம், எங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? கட்சியை விட்டுருங்க, எங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அங்க தர்ணா பண்ணிருந்தீங்கன்னா, அங்க தர்ணா பண்ணிட்டு இதை சொன்னீங்கன்னா நியாயமா இருக்கும். அதாவது எம்ஜிஆர் காலத்துல இந்த மாதிரி ஃபண்டு அலக்ட் பண்ணும்போது எம்ஜிஆர் முதலமைச்சரே போவார். அதுக்கு பேர் பொலிட்டிக்கல் டிப்ளமேசி. அதாவது பணமே கொடுக்க முடியாத ஒரு ஆர்ட்ஸ்டிக்கே இல்லைன்னா கூட முதலமைச்சருங்கிற போய் அங்கே போய் அந்த டிப்ளமேசியை இது பண்ணி அவர் பணம் வாங்கிட்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மா முதல்வர் இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு. போன மாசம் போனாராங்க, பேசியிருக்கிறாரு. அதை முதலமைச்சர் அது அதே மாதிரி பேசுங்க சார், கொஞ்சம் இதுதான் மேட்ரு. ஜெயலலிதா அம்மாவும் போய் பேசி இது பண்ணுவார். நீங்க முதலமைச்சர் போனார் டெல்லிக்கு, நீங்க போய் எதுக்கோ நீங்க பேட்டி கொடுக்குறீங்க. வாங்க சார், எங்களுக்கு ஃபண்டு வேணும். முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் கூட போய் பார்த்து இங்க பாருங்க சார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இப்படி விட்டுட்டாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிராண்ட், ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிராண்ட் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நீங்க சொல்ற நியாயம் இருக்கு. இப்போ பீகார் முதலமைச்சர் கேட்டாரு, இது ஆந்திரா முதலமைச்சர் கேட்டாரு. சார் தமிழ்நாடு பேசுறது என்ன சார்? நீங்க அதான் எனக்கு புரியல. பட்ஜெட் மேல இருக்கக்கூடிய விவாதமே அதானே. நெறியால் பண்றீங்க எனக்கு இல்ல எனக்கு புரியல. லாஜிக்கே இல்ல. நீங்க பீகார் முதலமைச்சர் கேட்டாரு, நீங்க ஒரே அண்ணா திமுக அப்படி இல்ல சார், அப்படி இல்ல. பட்ஜெட் இது எல்லாருக்குமான பட்ஜெட் தானே. அதாவது இதுக்கெல்லாம் பட்ஜெட் நீங்க நியாயமா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சார் பேசுனாங்க? 4 நாடாளுமன்ற நாங்க பேசலன்னு வைங்க. ஏன் பேசல? இருங்க, ஏன் பேசல? நீங்க பேசுங்க சார் ஃபர்ஸ்ட். இல்ல சார், நீங்க ஓட்டு போடுங்க ஃபர்ஸ்ட். நன்றி சார், நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. 4 பேர் பேசலங்கறத பொது வழியில ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. 4 பேர் பேசல, நீங்க எதுக்கு எங்களை சொல்றீங்க? நீங்க சார், you also a representative of MP. எப்படி 4 பேர் MP இருக்கீங்கல்ல, 4 பேர் நாங்க பேசுனதா நான் பட்டியலிட்டேனே. நீங்க 39 பேர் 4 பேர் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு போல. நீங்க 39 பேர் 4 பேர் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு போல. நீங்க 39 பேர் உட்கார்ந்துக்குவீங்க. நாங்க அதிமுக நீங்க அடிச்சிட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. ஆனா மேஜர் ரோல் யாரு? நீங்க கேட்டிருக்கணும். பேசலாம்.